ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். நாம் யாவரும் கண்களை மூடி இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்து ஆராதனை முழு பகுதியிலும் அவரே ஆளுகை செய்து தம்முடைய மகிமையான தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தவும் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஆசீர்வாத தொடுதலோடு கர்த்தர் சமூகத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் செல்லவும், குழந்தைகளிலிருந்து பெரியகள் வரையிலும் அவருடைய ஆசீர்வாத தொடுதலை ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்தில் அனுபவிக்கவும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுவதுமாய் ஆட்கொண்டு ஆராதனையிலும் ஆளுகை செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும்படி நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைப்பவரே, உலக இரட்சகரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். கேருவின் சேராபின்கள் மத்தியிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வானாதி வானங்களுக்கு மேலாக உன்னதங்களில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். சகலவற்றையும் உம்முடைய ஆண்டவரே கைகளிலே மறைந்து வைத்திருக்கிறவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய உள்ளங்கையிலே மறைந்து வைத்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியின் வலது கரத்தினாலே எங்களை தாங்குபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வலது பக்கத்தில் எங்களுக்கு நிழலாய் இருப்பவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்காமல் எங்களோடு கூட இருப்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள். இப்போதும் எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்க எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியில் எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னதங்களிலே வானாதி வானங்களுக்கு மேலாக சிங்காசனங்களிலே கேருபீன்கள் சேராபீன்கள் சூழ்ந்து நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே பிரசன்னராகும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, மை துதிக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தமாய் கூடியிருக்கிறீர்களோ, அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர் மையாகவே எங்கள் நடுவில் இருக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் எங்கள் மத்தியிலே நீர் மகிமையாய் எழுந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆண்டவர், ஆராதனை சகல பகுதிகளையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை பரிபூர்ணமாய் காணப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதிலும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து இந்த வாரத்தில் முதலாம் நாளிலே ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்ததற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதங்களிலும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவராய், எங்கள் பட்சத்தில் இருக்கிறவராய், எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறவராய், எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர்
தொடர்ந்து எங்களை ஆண்டவர் நடத்தும்படி உடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்படும் வர வேண்டிய தேவ பிள்ளைகளை ஆண்டவரை கூட்டி சேர்க்கிற வல்லமையின்படியே நீர் ஒருமித்து கூட்டி சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். உம்முடைய கரங்களில் எங்களை முற்று ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்படுவீராக. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் சில பாடல்களை பாடி நாம் தேவனை மையப்படுத்துவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே என்ற பாடலை அவரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணிய துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணிய துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, ஆதி அந்தமில்லா, வாழ்த்திடுவோம் உம்மையே. தேவன அடைக்கலமானி எமக்கு நீரே. ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே, அடைக்கலமானி எமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, எண்ணிய துதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, எண்ணிய துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே கடந்த நாளெல்லாம் வாழ்த்திடுவோம் உம்மையே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. மல்ல தேவனின் வாக்குகளை எண்ணிய துதித்திடுவோம். மல்ல தேவனின் வாக்குகளை எண்ணிய துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, தாயின் மேலாய் உம்மையே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தி தந்தை போல் எம்மை சுமந்தீரே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தி தந்தை போல் எம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்த உம் அன்பினை எண்ணிய துதித்திடுவோம். ஜீவனை தந்த உம் அன்பினை எண்ணிய துதித்திடுவோம்.
வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காத்தமும் கிருபைகளை எண்ணிய துதித்திடுவோம். நித்தமும் காத்தமும் கிருபைகளை எண்ணிய துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. ஹல்லேலூயா. துதி, ஸ்தோத்திரம், கனம், மகிமை அனைத்தும் இயேசு ஒருவருக்கே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கும், ஸ்தோத்திரத்திற்கும், ஆராதனைக்கும், தொழுகைக்கும் பாத்திரராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் நிறைவேற நம்மை ஒப்படைத்திருக்கிறோம். அவருடைய சத்தம் நம்மில் எந்நாளும் பலமாய் துணித்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் பாடுவோம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள் பலமாக துணிக்குதே என்ற பாடலை பாடுவோம். ஆமே. மக்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல் நம்மையும் நம் சாயலாய் உருவாக்குவார். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். ஆமே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக பொன்னை போல உடனிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே.
அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்து நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்து கர்த்தரன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள முன்னறிந்து நிற்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக நிற்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக நிற்குதே. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் சமூகத்தில் வரும்போதும் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கும் போதும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் பண்ணும் போதும் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்போது நம்மோடு பேசுகிறவர். அவர் சத்தம் நம்முடைய காதுகளில் நம்முடைய உள்ளங்களிலே தொனித்து கொண்டே இருக்கிறது. இது கர்த்தர் வருகை சீக்கிரமா இருக்கிற நாள். அந்த சத்தத்திற்கு செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம், அர்ப்பணிப்போம். அவர் வருகையில் காணப்படுவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். இந்த உலகில் இருக்கும் வரையிலும் அவர் திருப்தியாக்கி நம்மை நடத்துவார். நம்முடைய தேவைகளை சந்திக்க வைக்கிற ஆண்டவர். இந்த வேளையில் இந்த பாடலை பாடும் திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார் என்ற ஆசீர்வாத வாழ்வை தருவார். இதுவரையிலும் பிறரிடத்தில் வாங்க வேண்டும் எதிர்பார்க்கிற நிலை மாறி நீங்கள் பிறருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். எல்லாம் கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோம். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை
சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு கம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி சென்றார். தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி செல்வார். பாடி கொண்டாடுவோம், கோடை நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடை நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். வீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். வீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். வீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே மகிமைக்கு பாத்திரரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உன்னதமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஓ நம்முடைய சத்தம் எழும்பட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சிந்தையை சிதறடிக்க விட வேண்டாம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிலை நிற்பதும் சுத்த கிருபை ஆண்டவரே. ஓ நாதா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே, எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் சுகம் தந்த தேவன் நீர் தான் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை திருப்தியாக வழி நடத்தி வருகிறதான தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமையின் கரம் நீட்டப்படுவதாக, உம்முடைய வல்லமையின் கரம் நீட்டப்படுவதாக. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நீ செய்யறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தை நீ செய்ய போறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எஜமானரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தை ஹல்லேலூயா ஞாயிற்றுக்கிழமை காண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே நீர் எங்களுக்கு ஹல்லேலூயா சுகம் தந்தீரே நன்றி. உடுக்க உடையான் தந்தீரே உமக்கு நன்றி. உண்ண ஆகாரத்தை தந்தீரே நன்றி. நடக்க பலன் தந்தீரே உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி. ஓரி கபால பால ரபா சந்தல ரபா. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஓரி கபலபா நாங்கள் நடக்க முடியாது என்கிற சூழ்நிலையிலே தோளில் சுமந்திரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஓரி கபரபல பௌஷந்தலாரபா 40 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்தார்கள். அவர்களுக்கு பலவீனம் வரவில்லை. அவர்கள் பலவீனப்பட்டால் நடக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு பலவீனம் வராதபடிக்கு 6 லட்சத்து புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளையும் கர்த்தர் வழி நடத்தினார். ஹல்லேலூயா.
ஒரு பலவீனம் இல்லாமல் கர்த்தரவளை 40 வருஷமாக வழி நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காடையினால் உணவு அளித்தார். அவர் மன்னாவை கொடுத்தார். தூதர்களுடைய அப்பத்தை அவர்கள் சாப்பிடும்படி கர்த்தர் கொடுத்தார். ஓரி கபால பால பௌரி பிக்க மால ரதூல ரதஷல பால ரபா. தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை எஜமானரே, உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். அழிவில் இருந்த எங்கள் குடும்பத்தை விடுவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பூஜைகளுக்கும் பில்லி சூரிய கட்டுகளுக்கும் கர்த்தர் நம்மை குடும்பத்தையும் நம்முடைய சபையை பாதுகாத்தார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். ரேக்கா பாலாரா தூராரா பாஷத்தாலாரபா ஓரி கபாலாரா பாதாலாரபா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் நல்லவர். ஓ, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜா நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவரால் பெரிய காரியங்களை செய்கிறவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை சபையை நிரப்புவதாக. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை சபையை நிரப்புவதாக. 120 பேர் மேல் மாடியில் இருந்த போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினது போல இந்த இடத்தை வல்லமை நிரப்புவதாக. ஓரி கபாலா பாலாரா பாலா பாலரபா. என் ஜனம் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுங்க. அறிக்கை பண்ணுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். வியாதியினால் வெட்கப்பட மாட்டாய். பொருளாதாரத்தில் வெட்கப்பட மாட்டாய். ஓ ஹalleluya. அறிக்கை பண்ணுங்கள். என் வாழ்க்கையில் நான் வெட்கப்பட மாட்டேன். அறிக்கை பண்ணுங்கள். தேவ ஆலயத்தில் நீங்க அறிக்கை பண்ணும் போது கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். ஓ, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அந்த குழந்தை இந்த ஆலயத்தில் விடுவேன் என்று அன்னால் அறிக்கை பண்ணினார். கர்த்தர் அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். ஓ, அறிக்கை பண்ணுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். என் பிள்ளைகள் சீர்கட்டு போக மாட்டார்கள். என் தேவன் எனக்காக ஒரு காரியத்தை என் பிள்ளைகளுக்கு செய்வார். ஓ ஹalleluya. அறிக்கை பண்ணுங்கள். தேவ பிள்ளைகளே, அமைதியாக என்னுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திருக்கிறீர். நான் வெட்கப்பட மாட்டேன். ஓ ரதாலா ரபாலா ரபாலா ரபா சொந்தாலா ரபா. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ரீகாவா பாபா 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 பா. தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஹalleluya. மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ, அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டதான கர்த்தர் இன்று நம்முடைய ஜெபத்தை கேட்க சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. நாங்களும் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, துதிக்கிறோம். எங்களுக்காக ஒரு வழியை திறக்கிறவரே, துதிக்கிறோம். அடைபட்ட வாசலை எங்களுக்காக திறக்கிற கர்த்தர், இதோ நான் புதிய காரியத்தை செய்தேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்தேன். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் நான் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வனாந்திரமாய் உடைய வழிகள் காணப்பட்டாலும் இப்பொழுது அதில் வழியை கர்த்தர் உருவாக்குவார். ஒரு ஆறுகள் உனக்காக நீரூற்றில் புறப்பட்டு வரும். ரபால ரபால ரபா சந்தலா ரபா ஓ ரபால பால ரபிகபா. எனக்காக நீரூற்றை எழும்ப பண்ணும் ஆண்டவரே, எனக்காக நீரூற்றை எழும்ப பண்ணும். ஓ, அன்னாளுடைய கர்ப்பத்தை திறந்த கர்த்தர் இன்று எங்களுடைய வாழ்க்கையில் அடைபெற்றிருக்கிற அத்தனை காரியமும் திறக்கப்படுவதாக. வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கை அடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அது திறப்பதாக. ஓ, தடைகள் மாறுவதாக. கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஓ, ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கணும். ரீதா லபால 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 லபாலபா. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. ஓரி ஷபால பால பால பாலபா. இரட்சிப்பின் ஊற்றுகள் ஆண்டவரே புறப்படுவதாக. இரட்சிப்பின் ஊற்றுகள் புறப்பட்டு வருவதாக. ஓ, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus, hallelujah. ரிபி லபால பால போஷா பால பால. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, துதிக்கிறோம் ஐயா. முடிந்தால் நாம் எழுந்து நிற்போம். ஆராதிப்பதுதான் முக்கியம். முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். திருப்தியாக்கி நம்மை நடத்துவார். அவர் ஊழியத்திற்காய் சென்றிருந்த பகுதியில் அந்த திசைகளில் இருந்தெல்லாம் ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும்
அவர் போதிக்கிற வசனத்தை சத்தியத்தை கேட்கவும் அவரிடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமையை பெற்று சுகத்தை பெற்றுக் கொள்ளவும் ஆசீர்வதிக்கப்படவும் திரளாய் கூடி வந்தபோது அவர் மலையின் மேல் ஏறி உட்கார்ந்து அவர்களுக்கு போதனை பண்ணினார். 3 நாளளவும் புசியாமலும் குடியாமலும் அவருடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் பார்த்தார், இவர்களை வெறுமையாய் பசியாய் அனுப்பிவிடுவது எனக்கு விருப்பமில்லை, இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் இருக்கிற ஆகாரத்திலே 5 அப்பம் மீன் 2 மீன் மாத்திரம் இருந்தது. அதை கொண்டு வர சொல்லி ஆசீர்வதித்து கொடுத்தார். அங்கிருந்து 5000 புருஷர்கள் போக இன்னும் ஏராளமான சிறிகளும் பிள்ளைகளுமாய் கூடியிருந்த அந்த இடத்திலே அத்தனை பேரும் மிகவும் திருப்தியாய் சாப்பிடும்படிக்கு அவர் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அனுப்பினாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வாரத்துல ஒரு 2 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் 2.25 மணி 2.5 மணி நேரம் கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் அவர் சமூகத்துக்கு முன்பாய் உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலே நீங்கள் மிகவும் திருப்தியாய் வாழ்வதற்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசு உங்களுக்கு தருவார். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு திருப்தி கிடைக்க வேண்டுமா, கர்த்தர் உங்களை திருப்தியாய் வைக்க வேண்டுமா, ஒரே வழிதான் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆறாவது நேரத்திலே முழு நேரமும் முடிந்தால் அதிக நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக சில வாரங்களிலேயே உங்கள் வாழ்விலே கர்த்தர் உங்களை எப்படி திருப்தி ஆக்கினார் என்று சொல்லி சாட்சி சொல்லும்படியாய் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு திருப்தி வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களோ அந்த திருப்தியை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தருவார். எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு பாடுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். எந்த தேவையா இருந்தாலும் இயேசுவால் அது சந்திக்கப்படும். எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுவோம். ஆமென். கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமா வாயை திறந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எஸ், திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, விசுவாசத்தோடு பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார்.
ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த சபையிலே புதிதாக திருமணம் செய்து நம்முடைய சபை மூலமாய் திருமணம் செய்யப்பட்ட, குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதனால் துரத்தப்பட்ட சகோதரர் சகோரி 2 பேர் இங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் திருமணம் முடிந்து சில மாதங்கள் ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்த போது, ஒரு நாள் அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருந்த போது, அந்த சகோதரோடு கூட பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, பிரதர், உங்களை கர்த்தர் வெளி தேசத்துக்கு கொண்டு போவார். அங்கிருந்து 2 பரிபாலங்களோடு திரும்ப வர பண்ணின யாக்கோவை போல உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். அவர் நம்பல. எப்படி பாஸ்மா முடியும்? பணம் இல்ல. என்னுடைய குடும்பத்தாரனை தனிமை அனுப்பி விட்டாங்க. புஷ்பராஜ்ங்கிற சகோதரர் ஆச்சரியமாய் சில வாரங்களிலே சிங்கப்பூருக்கு அவர் அப்ளை பண்ணார் வேலைக்காக. வேலை கிடைத்தது. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இன்று சிங்கப்பூர்ல அவருக்கு சொந்தமாக வீடு இருக்கிறது. அந்த திருச்சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறார். அதோடு மாத்திரமல்ல, மதுரையிலும் அவருடைய குடும்பத்திற்கென்று அநேக உதவிகளை செய்து வருகிறார். இந்த மதுரையிலும் அவர்கள் பல லட்சக்கணக்கான பணத்திலே சொந்தமாக வீடு வாங்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவர் நம்முடைய சபையின் கட்டிட வேலை நடக்கும் போது 50,000 ரூபாய் நம்முடைய கட்டிட வேலைக்காக மாதந்தோறும் 10,000 ரூபாய் 5 மாதம் அனுப்பினார். இந்த ஆண்டு கூட கிறிஸ்துமஸ் நாட்களிலே நம்முடைய சபைக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைகளுக்காக கொடுத்து சென்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னதை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் சொன்ன வார்த்தையின்படியே தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறவர். உங்களையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியா இருக்கலாம், ஆனால் யாக்கோபை போல 2 பரிவாரங்களை உடையவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த போது நிச்சயம். ஆகவே அந்த விசுவாசத்தோடு பாடுவோம். 5 பொன்னோடு பொருளோடும் புறப்பட செய்தாரே என்ற பாடலை வரிகளை பாடி கர்த்தர் மையப்படுத்துவோம். உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். ஆமென். பொன்னோடு பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடு பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். இயேசு இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க சமாதானம் பார்த்துக் கொள்வீங்க. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையிலே
நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கதானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. 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 அப்படியே கைகளை தட்டி சோர்ந்து போய் வந்திருக்கிறோ தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறாயோ, சோர்வு உன்னை மேற்கொண்டிருக்கிறதோ, மனசோர்வோடு கூட வந்திருக்கிறாயோ, மனமடிவாய் வந்திருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை கடாட்சி தருடுவார். கர்த்தர் உன்னை நினைத்தருடுவார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உனக்கு விடுதலை தந்தருவார். கர்த்தர் உனக்கு தப்பித்துக் கொள்ளும் ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். தப்பித்துக் கொள்ளும் ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். தப்பித்துக் கொள்ளும் ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். அவர் யெகோவா ஈரையாய் உன் தேவைகளை பார்த்துக் கொள்வார், பார்த்துக் கொள்வார், பார்த்துக் கொள்வார். சகலமும் 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 உனக்கு அனுகூலமாய் மாறும். சகலமும் உனக்கு அனுகூலமாய் மாறும். சகலமும் உனக்கு அனுகூலமாய் கர்த்தர் மாற பண்ணுவார். ஆமென், 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 ஆமென். நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஜெபங்கள் தூபங்களைப் போல ஆண்டவர் சமூகத்திலே போய் எட்டும். கொர்நேலியுவை பார்த்து தேவ தூதன் சொன்னான், உன்னுடைய ஜெபங்களும் தானா தன்மர்களும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து எட்டினது என்று. உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய எல்லா பிரயாசங்களும், கர்த்தருக்காய் எடுத்த ஒவ்வொரு பிரயாசங்களும், கர்த்தர் நாமத்திற்காய் செய்து வருகிற அனைத்து பிரயாசங்களும் அவர் சமூகத்திற்கு போய் எட்டுவதினாலே அதற்குரிய பலனை நீங்கள் அடையும் ஒரு நாட்களாய் இது இருக்கும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போல என் கைகளை உயர்த்துகிறேன் ஐயா என்று ஆராதனை பாடலாக பாடி நம்மை ஒப்புக் கொடுப்போம். எஸ், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு இனியும் தாமதிக்க வேண்டாம்பா. விரைவாய் சீக்கிரமாய் அவர்கள் எதிர்பார்க்கிற உதவி, அவன் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், அவன் எதிர்பார்க்கிற விடுதலை, எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், நன்மை உண்டாகட்டும். எஸ், ஏற்றுக்கொள்ளும் ஐயா, தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பனி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா, மாலை பனி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன்,
விரைவாய் உதவி செய்யும். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும் என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. உம்மை நோக்கி கதறுகிறேன். விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி என் கண்கள் உம்மைத்தானே. விரைவாய் உதவி செய்யும். என் கண்கள் உம்மைத்தானே நோக்கி இருக்கின்றன. என் கண்கள் உம்மைத்தானே நோக்கி இருக்கின்றன. அடைக்கலம் புகுந்தேன் நான் அழிய விடாதேயோ. அடைக்கலம் புகுந்தேன் நான் அழிய விடாதேயோ. உம்மை நோக்கி கதறுகிறேன். விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி இடர்களெல்லாம் நீங்கும் வரை விரைவாய் உதவி செய்யும். இடர்களெல்லாம் நீங்கும் வரை புகலிடம் நீதானையா. தடைகளெல்லாம் நீங்கும் வரை புகலிடம் நீதானையா. எனக்காக யாவையுமே செய்து முடிப்பவரே. எனக்காய் யாவையுமே செய்து முடிப்பவரே. உம்மை நோக்கி கதறுகிறேன். விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி மறுபடியும் கதறுகிறேன். விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன். விரைவாய் உதவி செய்யும். அப்படியே கைகளை தட்டி ஆண்டவர் விரைவாய் உங்களுக்கு உதவி செய்வார். இனியும் எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் தாமதம் செய்யார். இனியும் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு தாமதம் பண்ணார். சீக்கிரத்திலே எதிர்பார்க்கிற அனைத்து ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். அல்லேலூயா. எங்கள் மகா பரிசுத்த பிள்ளை நல்ல பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல விலைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனுடைய கிருபை இருந்தபடினாலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். தடைகள் நீக்கும் வரை என் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கும் என்று நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர். எல்லா தடைகளையும் நீ மாற்றுகிறபடினாலே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலவான் கையிலுள்ள அம்பாக நீர் எங்களை மாற்ற போறபடினாலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஆராதனை இடைப்பட்டபடினாலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் மகிமை இந்த பூலோகத்தில் அனுபவிப்பதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம். வனாந்திரத்திலே வழியை உருவாக்குறதான கர்த்தர், அடைபட்ட வாசலை எங்களுக்காக நீ திறப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கு தத்தம் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் தேவன் எங்கள் கொடுத்த வாக்கு தத்தம் ஒளிந்து போவதில்லை. அப்படியே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குன தேவன் அவருடைய வாழ்க்கையில் வழிகளை உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வறட்சியான அனுபவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த பாடலை ஆசீர்வதித்தீர், ஆராதனை வேளையை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. தேவ செய்தியும் கருத்தில் கொடுக்கிறோம். எங்களுக்கு தேவையான மன்னாவை கத்த தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிந்தனையை சிதறடிக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கையும் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீர் அதை கனம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் வியாதி நீங்கி சுகமாய் செல்ல உதவி செய்யும். கலக்கத்தோடு குழப்பத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய குழப்பங்களும் கலக்கங்களும் மாற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு அநேக அற்புதங்களை எங்கள் சபைக்கும் எங்கள் விசுவாசிகளுக்கும் கர்த்தர் செய்ய போறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் ஒரு பாடலை காணிக்கை பாடலாய் பாடும்போது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை படைத்து தேவனை கனம் பண்ணுவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் அங்கும் காக்கும் வல்ல மீட்பருண்டனுக்கு காத்திடுவார் என்றுமே. இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை பாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். உன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைந்ததால் மீட்பர் உதிர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிட்டு
இயேசு கை தூக்கினார். ஐயம் மிகுந்ததொரு காலத்தில் ஆவி குறைந்ததா, மீட்பருதீர பலத்தான் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசு என்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசு என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நாம் நேச மீட்பரை நம்புவோம், அவரையே பின் செல்வோம், அகல் ஆழ உயரமாய் அன்பு பெறுவோம். அவர் ஒரு காரியத்தில் உங்களை கைவிட மாட்டார். என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஜெபம் பண்ணுவோம். எங்களை உறங்காமல் தூங்காமல் காக்கிற எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை இதுவரையிலும் உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி உறங்காமலும் தூங்காமலும் காத்து வருகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வருகை மட்டும் நீர் எங்களை காத்து கொள்ளும்படி, நீர் உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படி, அவருடைய குடும்பங்களை காத்து கொள்ளும்படி, சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் காத்து கொள்ளும்படி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய செட்டை நிழலிலே மறைத்து வைத்து நீர் உம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உண்மையிலே களிகூறுகிற ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆராதனையில் எல்லா பகுதிகளிலும் நீங்க எங்க மத்தியில எழுந்தலிருந்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள், துதிகள் எல்லாம் அங்கீகரித்து இருக்கிறீர். அதுபோல உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளையும்
ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த பல்வேறு விதமான காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அதற்கான ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு இடங்கொள்ளாமல் போகுமட்டும் கட்டளையிடுவீராக. ஆண்டவர், எப்போதும் உம்முடைய திரு வசனத்தை கேட்க இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த மன்னாவினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமை மறைத்துக் கொள்ளும். நீரே உம்முடைய ஜனங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சில அறிவிப்புகள். ஆராதனை முடிந்ததும் வாலிபர் கூட்டம் நடைபெறும். வாலிப பிள்ளைகள் 14 வயதிற்கு மேல் 30 வயது வரை உள்ளவர்கள், திருமணமாகாத அனைவரும் இந்த வாலிபர் கூட்டத்திலே பங்கு பெற்று உங்கள் தாளந்துகளை நீங்கள் கண்டுபிடித்து கர்த்தருக்காய் நீங்கள் பயன்பட உங்களை அன்போடு கேட்கிறோம். மாலையில் துதி ஆராதனை எப்போதும் போல் நடைபெறும். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை எப்போதும் போல் உள்ள ஜெபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12:30 வரையிலும், மற்ற நாட்களில் காலை 11 முதல் 1 மணி வரையிலும் நடைபெறும். இந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கு பெறுங்கள். இந்த வருகிற சனிக்கிழமை மாதத்தில் 1வது தேதி, ஆகவே மாலை 6:30 மணிக்கு எப்போதும் போல உள்ள வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 1வது ஞாயிறாக இருப்பதினால் ஆராதனை முடிந்ததும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். ஜெபத்தோடு ஆயத்தமாய் வாருங்கள். நற்கணையிலும் நீங்கள் பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஸ்தாபனத்துக்கான கேம்ப் சைட்டில் கட்டப்பட்டு வருகிற அனைத்து வசதிகளோடு கட்டப்பட்டு வருகிற அந்த புதிய கட்டடத்தின் தேவைகளுக்காய் ஒவ்வொரு குடும்பத்தினது பங்கும் அதில் விசேஷமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஸ்தாபன தலைவர்கள் மறுபடியும் கேட்டுள்ளார்கள். மதுரையில் அந்த கேம்ப் சைட் இருப்பதினால் மதுரையில் உள்ள திருச்சபையார் அதிக நீங்கள் அதில் பயன்தருளாய் பயன்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். மதுரையில் உள்ள திருச்சபையிலிருந்து அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய திருச்சபையிலும் எதிர்பார்க்கிறார்கள். குறைந்தது ஒரு குடும்பத்திற்கு 1 சதுர அடிக்கு 22,000 ரூபாய் கொடுக்குமாறு ஊக்கப்படுத்துமாறும், மற்றும் அதிகமாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதற்கு மேல் எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்கும்படி ஊக்கப்படுத்துமாறு கேட்டிருக்கிறார்கள். ஆகிய உங்கள் பங்கை உங்கள் பெயர், போன் நம்பரோடு காணிக்கை கவரில் எழுதி கட்டிட நிதிக்கான என் பங்கு என்று நீங்கள் பணத்தை குறிப்பிட்டு பணத்தோடு இந்த பழைய காணிக்கை பட்டியலை போடும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இதுவரையிலும் அந்த பெட்டியில யாருமே போடல. 2 குடும்பம் 2,000 ரூபாய் வைத்து இந்த பெட்டியில போட்டிருந்தாங்க. ஒரு ஐயா அவர் ஊருக்கு போகும் முன்பாக 4,000 ரூபாய் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இன்னொரு குடும்பம் அவர்கள் நான் 6,000 ரூபாய் இதற்கென்று கொடுக்கிறேன் என்று பொருத்தனை செய்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுப்பார்கள். வேற ஒருவரும் இதுவரை எந்த பதிலும் வரவில்லை. ஆனால் நீங்கள் சீக்கிரமா அதை செய்ய உங்களை கேட்கிறோம். அவர்கள் அதிக எதிர்பார்ப்போடு சீக்கிரமா பணம் கிடைத்தால் வேலைகளை சீக்கிரம் முடிக்க முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில ஊழியர்கள் எவ்வளவு கொடுப்பார்கள் என்று சொல்லி அதுக்குரிய ஒரு கேட்டிருந்தார்கள். ஒவ்வொரு ஊழியர்களும் சபையார் கொடுப்பது போக கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே எங்களால் முடிந்த அளவுக்கு 20,000 கொடுக்கிறோம் என்று பொருத்தனை பண்ணி அதையும் செய்திருக்கிறோம். ஆகவே உங்கள் பங்கை எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் அதற்கென்று கொடுக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். ஞாயிறு பரிசுத்த ஆராதனையில் தேவனுடைய மகிமையை வெளிப்பட சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் அந்த தொடர் ஜெபத்தில் அவருக்குரிய அந்த 15 நிமிட ஜெப நேரத்தில் தொடர்ந்து ஜெபம் செய்யும்படி உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதுபோல ஏற்கனவே வாட்ஸ்அப் அந்த மெசேஜ் பார்த்திருப்பீர்கள். நம்முடைய சபைக்கு வருகிற குடும்பங்களில் பிரதர் ஹெர்பர் பிரேமா அவருடைய அந்த ஹெர்பர் பருடைய சகோரி அவர்கள் உடல்நிலை குறைவா இருந்தார்கள். கள்ளிக்குடி ஏஜ் சபைக்கு போய் வருகிறவர்கள். அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள். அவருடைய அந்த நல்லடக்க ஆராதனை எல்லாம் அந்த திருச்சபையார் மூலமே நடத்தப்பட்டது. ஆகவே நம்முடைய சகோதரரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பார்க்கும்போது சபையா நீங்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போகும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம்.
அதுபோல நம்முடைய சிஸ்டர் மீனா அவர்கள், அவருடைய கணவரும் உடல்நல குறைவா இருந்தார்கள். அவர்களும் கர்த்தருக்குள் அவர்கள் நித்திரை அடைந்து விட்டார்கள். ரட்சிக்கப்படாதனால அவருடைய குடும்ப ஊரிலே கிராமங்களில் வைத்து அவருடைய இறுதி சடங்கு செய்யப்பட்டது. அவர்கள் சபைக்கு வரும்போதும் நீ அவர்களை பார்க்கும்போது அல்லது வீடுகள் உங்களுக்கு தெரிந்தால் வீடுகளிலே போய் நேரிலே பார்த்து அவர்களை ஆறுதல் கூற இந்த 2 குடும்பத்தாரை குறித்து உங்களுக்கு அறிவுப்படுத்துகிறோம். நீங்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறும்படி இவங்களை அன்போடு கேட்கிறோம். பார்க்கும்போது பார்க்காத போல போய்விடாமல் ஒரு நிமிடம் நின்று அவர்களை பார்த்து விசாரித்து செல்ல உங்களை கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசைது நம்முடைய சபையின் ஐக்கியத்திற்கு அது உதவியா இருக்கும். அதுபோல நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பித்திருக்கிறோம். ஏப்ரல் மாதம் வரை அது பயன்படுத்தப்படும். நம்முடைய சபைக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஏஜ் சபை விலாசத்துல ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். அது ஏப்ரல் மாதம் முதல் அது பயன்படுத்தப்படும். ஆகவே நீங்கள் சபைக்கு நீங்கள் அனுப்புகிற ஒரு சிலர் என்ன செய்றாங்கன்னா காணிக்கை அனுப்புகிறீர்கள், ஒரு சிலர் நம்முடைய மிஷன் காணிக்கை அனுப்புகிறீர்கள். அதையெல்லாம் நீங்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்ப அன்போடு கேட்கிறோம். ஒரு சிலர் ஜிபே அனுப்புவீங்க, அது தனிப்பட்ட முறையில் ஊழியர்க்கா இருந்தாலும் சபைக்கா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீங்கள் இனி அந்த அக்கௌண்ட்ல அனுப்ப உங்களை அன்போடு கேட்கிறோம். அப்படி அனுப்புகிறவர்கள் நீங்கள் அந்த அக்கௌண்ட்ல அனுப்புவதற்கு உங்களை கேட்டால் விவரத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஆகவே நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் நம்முடைய மற்ற வேலைகளுக்காய் போன வாரம் அறிவித்தது போல வேலைகள் ஒரு சில வேலை நடைபெற்றிருக்கிறது. இன்னும் வேலைகள் முடிய வேண்டிய வேலை இருக்கிறது, தேவை இருக்கிறது. தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 1 to 2 வசனங்கள், முதல் 2 வசனங்களை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்திற்கு வந்து இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த ஆக்கில்லா என்னும் நாமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவரிடத்திலே போனான், அவரிடத்திலே தங்கினான் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை போல சபையில் கர்த்தர் குடும்பங்களை நமக்கு தருவாராக. சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் ஒரு ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை போல நாம் வாழ்வதற்கு தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வந்தபோது ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை கண்டான் என்று பார்க்கிறோம். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து சொல்லும் போது பொந்து தேசத்திலிருந்து ரோமாபுரிக்கு சென்றவர்கள் இத்தாலியிலே தங்கியிருந்தார்கள். இந்த ரோம பேரரசனாக கிளவுதி ராயன் பேரரசனான போது யூதர் எல்லாரும் அந்த இத்தாலியிலிருந்து ரோமிலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறப்பித்தார். இந்த இத்தாலி ரோமாபுரியின் தலைநகரமா இருந்தது. அன்று ரோம் தான் சாம்ராஜ்யமா இருந்தது. அந்த ரோம் சாம்ராஜ்யத்தில் அந்த ரோமுக்கு ராஜ்யத்துக்கு அரசனா இருக்கிற பேரரசனை ராயன் என்று பொதுவான பெயரில் அழைப்பார்கள். ஆக இந்த கிளவுதி ராயன் அவன் பேரரசனாய் இருந்தபோது யூதர்கள் எல்லாரும் அந்த இத்தாலியில் இருக்கக்கூடாது, குடியேறி இருந்தால் அவர் அனைவரும் வெளியேற வேண்டும் என்ற ஒரு கட்டளை பிறப்பித்தார். அமெரிக்காவில் இப்ப நடப்பது போல இந்தியாவில் இருந்தாலும் சரி, மற்ற வெளிநாடுகள் இருந்தாலும் சரி, அனுமதி இல்லாமல் குடியேறிய அத்தனை நாட்டினரும் அவர்கள் விமானத்தில் ஏற்றப்பட்டு அனுப்பப்படுவது போல
அன்றைக்கு அவன் கட்டளை பிறப்பித்தான், விமானம் எல்லாம் அனுப்பியிருக்க மாட்டான். அவங்க இஷ்டப்படி போகணும். ஆகவே அவர்கள் இந்த கட்டளையின்படி பயந்து இந்த பெந்துவில் இருந்து புறப்பட்டு போய் இத்தாலியிலே கூடார வேலை செய்து வந்த இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவர்கள் அங்கிருந்து மறுபடியும் அவர்கள் புறப்பட்டு அவர்கள் கொரிந்து பட்டணத்திலே வந்து தங்கியிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த கொரிந்து பட்டணம் கிரேக்க தேசத்தில் உள்ள ஒரு பட்டணம். இந்த கிளவதி ராயனுக்கு முன்பாக பேரரசனாயிருந்த அகஸ்திராயன் அகாயா நாட்டை தன் வசப்படுத்திக் கொண்ட போது அந்த அகாயா நாட்டிற்கு இந்த கொரிந்து பட்டணத்தை தலைநகராக மாற்றினார். ஆகிய அங்கேயும் யூதர்கள் குடியிருந்தார்கள். இந்த கிளவதி ராயன் இத்தாலியில் இருக்கிற ஜனங்கள், அங்கு குடியேறிந்த யூதர்கள் மாத்திரம்தான் தங்கள் தேசத்திற்கு போக வேண்டும் என்று கட்டளையிட்டானே ஒழிய எல்லாரையும் அனுப்பவில்லை. அப்படியானால் இந்த யூதர்கள் ஏதோ பிரச்சனை பண்ணி இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் அங்கு இருந்தால் தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று அறிந்ததினால், கண்டுகொண்டதினால் அவர்களை திருப்பி அனுப்புவதற்கு அவன் அந்த கட்டளை பிறப்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் அந்த கிளவதி ராயனுடைய அந்த கட்டளைக்கு ஏற்று இணங்கி கொரிந்து பட்டணத்தில் வந்து தங்கியிருந்து கூடார தொழில் செய்து வந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இரண்டாவது மிஷனரி பயணத்தின் போது கொரிந்துக்கு வந்து பார்த்தபோது, கொரிந்துக்கு வந்தபோது ஆக்கிலாவையும் பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவிடத்திலே தங்கி இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் கூடார தொழில் செய்தது போல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் கூடார தொழில் செய்கிறவனாய் காணப்பட்டார். ஆகவே அந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவோடு கூட தங்கியிருந்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது அவனும் அவர்களோடு கூட கூடார தொழிலை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கேட்கலாம், பாஸ்டர் நீங்களும் ஏதாவது வேலை செய்து ஊழியம் செய்யலாமே, ஏன் ஊழியக்காரங்களாம் வேலை செய்யாம அவங்க ஊழியம் செய்யறாங்க என்ற கேள்வி நமக்குள்ள வரும். ஏன்னா பவுல் அப்படி செய்திருக்கிறார். அவர் ஒரு கூடார தொழில் செய்து கொண்டே அந்த ஊழியத்தை செய்திருக்கும் போது ஏன் இன்றைக்கு ஊழியக்காரங்கள் எல்லாம் வேலை செய்யாம, உலக வேலை செய்யாம ஊழியத்தை மாத்திரம் செய்கிறார்கள் என்கிற கேள்வி நமக்குள்ளே பல நேரம் எழும்பலாம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சென்ற இடங்களில் எல்லாம் கூடார வேலை செய்தானா என்றால் இல்லை. அதை நான் அறிந்திருக்கணும். சென்ற இடங்களில் எல்லாம் கூடார வேலை செய்யவில்லை. இங்கே கொரிந்துக்கு வந்தபோது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் கண்டபோது அவடத்திலே தங்கி இருந்தான். அவர்கள் கூடார வேலை செய்த போது கூட மாட உதவி செய்தான், அவ்வளவுதான். வேலை செய்தான் என்றால் முழு நேரமா வேலை செய்யல. சுவிசேஷ வேலை செய்த பிற்பாடு இருக்கிற நேரங்களிலே மற்ற இடங்களில் இல்லாத போது இருக்கிறது போல் இல்லாமல் அங்கே கூடார வேலை தனக்கு தெரிந்ததினால் இந்த கூடார தொழில் செய்கிற அவர்களுக்கு உதவியா இருந்தான் என்றுதான் சொல்ல முடியுமே ஒழிய முழு நேரமாய் கூடார வேலை செய்திருக்க முடியவே முடியாது. ஏனென்றால் அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிற நிருபங்களிலே சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 11 வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 9:12 வாசிங்க. நாங்கள் வாசிங்க, பயப்படாம வாசிங்க. வாசிங்க பிரதர். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க, உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பிவிட்டு 13 வசனத்தை வாசியுங்கள். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்குண்டென்றும் அறியீர்களா என்று கேட்டுவிட்டு 14 வசனத்தை வாசிங்க. அப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு, சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று, சுவிசேஷத்தினாலே தான் பிழைப்பு உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படியானால் சுவிசேஷ வேலை செய்கிறவர்களுக்கு,
கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதனால் வருகிற பிழைப்பு மாத்திரம்தான் இருக்கணுமே ஒழிய உலக வேலைகளை செய்யக்கூடாதுன்னு அவரே எழுதியிருக்கிறார். ஒருவர் கர்த்தருக்கு அந்த ஊழியம் செய்தால் அவன் இந்த சுவிசேஷ ஊழியத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை வைத்தான் பிழைப்புக்கணும், வாழணும். உலக வேலைகளை செய்து அது மூலமாய் தன் வாழ்க்கையை நடத்தக்கூடாது என்பதை இங்கு மறைமுகமாக அல்ல வெளிப்படையாகவே அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். மேலும் நாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசியுங்கள். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பிழைப்புக்காக வேற வேலைகளை செய்ய மாட்டான். ஒருவனை சேவகம் நான் உன்னை சேவிப்பேன் என்று ஒருவன் சேவகம் எழுதி கொள்கிறவன் அல்லது இராணுவத்தில் பணி செய்வதற்காக அவர்களை சேவகம் ஒப்பந்தம் செய்கிறவர்கள் அந்த இராணுவ பணி தவிர வேற எந்த ஒரு பணியில் என்ன செய்ய மாட்டேன், ஈடுபட மாட்டேன் என்று எழுதணுமா? அதுபோல நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று அவர் ஒப்புக் கொடுத்தவர்கள் பிழைப்புக்காக வேற எந்த அலுவல்களிலும் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது என்று 2 தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவுரை கூறுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆக்கிலா பிரிஸ்கில்லாவோடு கூட தங்கியிருந்த நாட்களிலே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கூடார தொழில் செய்திருந்ததினாலே அவர்களுக்கு உதவியா இருந்தாரே ஒழிய மற்ற எல்லா இடங்களிலும் அவர் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்யவில்லை என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், முழு நேரமா ஊழியம் செய்யணும். அதை ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். மத்திய 6ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. 6:24 வாசிப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் என்றவர். அடுத்து வாசிங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் வேலை செய்ய முடியாது. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு மட்டும்தான் ஊழியம் செய்யணும். உலக வேலைகளை செய்து கொண்டே நான் தேவனுக்கு ஊழியம் செய்வேன் என்பது அது ஒருவராலும் செய்யக்கூடாத ஒரு காரியம் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த விடுப்பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கொரிந்துக்கு வந்தபோது அங்கே ஆக்கிலாவையும் பிரிஸ்கில்லாவையும் கண்டான் என்று பார்க்கிறோம். அவர்கள் கூடார தொழில் செய்தார்கள். அப்படியானால் விசுவாசிகளாகிய நாம் யாரா இருந்தாலும் வேலை செய்யலன்னா சாப்பிடக்கூடாது. பைபிள் எழுதியிருக்குங்க, வேலை செய்யலையா சாப்பிடாத. உங்க பிள்ளைகள் வேலை செய்யலையா சாப்பாடு கொடுக்காங்க. படித்தாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி, படித்துட்டு வேலைக்கு போக மாட்டா சாப்பாடு கொடுக்காதுங்க. நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி அவன் கட் பண்ணிட்டு அவன் வீட்டுல இருந்தா அவனுக்கு சாப்பாடு கொடுக்காதுங்க. வேலை செய்து நீ சாப்பிடு, வேலை செய்ய வைக்கணும். ஏன் அப்படி செய்ய வைக்கணும்? நீங்க இருக்கிற காலத்திலே அப்படி விட்டு விட்டால் வளர வளர அவனுக்கு ஒரு வாழ்க்கை எப்படி போகும்? நம்ம இருக்கிற கால வரையிலும் உதவி செய்ய முடியும். உங்களுடைய காலம் முடித்த பிற்பாடு அவன் தன் வாழ்க்கையை நடத்தணும், குடும்பத்தை நடத்தணும், வேலை செய்யணும் அல்லவா? வேலை செய்யாம அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பாங்களா? யாராவது அமைத்து கொடுப்பாங்களா? ஒரு துணைவியார் பிள்ளைகளை கொடுப்பாங்க திருமணத்துக்கு. ஆகவே வேலை செய்யாமல் ஒருவரும் சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே ஏதாவது ஒரு வேலையை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யணும். எனக்கு வேலை செய்ய பலன் இல்லை, எனக்கு வேலை செய்ய முடியல, ஒரு கம்பெனியில போய் நான் வேலை செய்ய முடியாது, அப்படி ஒருபோது நாம் இருக்கக்கூடாது. எந்த வேலை தெரிந்திருக்கிறதோ அந்த வேலையை நம்மால் செய்யணும். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போகும்போது கூடார தொழில் செய்கிற அந்த 2 பேரோடு கூட தங்கியிருந்து அவளுக்கு உதவியா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கொரிந்து பட்டணத்தில் ஏராளமான யூதர்கள் இருந்தார்கள், ஏராளமான ஜனங்கள் குடியிருந்தார்கள். ஆனால் ஏன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை மாத்திரம் கண்டுகொண்டு அங்கே தங்கியிருந்தான் என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் அதுக்கும் ஆண்டவருடைய சத்தியம் இருக்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் இயேசு அவருடைய 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்ட போது அவளுக்கு பல கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகளை 1:11 வசனத்தை வாசிங்க. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவு அவனிடத்தில் தங்கியிருங்கள். புறப்படுகிற அளவு அவனிடத்துல தங்கியிருங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் எல்லா வீடுகளிலும் போய் தங்கல? ஏன் இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவையும் கண்ட போது அங்கே தங்கினார்? பாத்திரவான்கள் யார் என்று கண்டு அங்கே தங்கிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தபடி பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் 1.5 ஆண்டுகள்
இந்த கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்யும் போது அவர் இந்த தேவ பிள்ளைகளாகிய ஆக்கிலா பிரிஸ்கிலாவோடு கூட தங்கியிருந்து தேவ ஊழியத்தை செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் சொல்லி இருக்கிறார். அதன்படி நடப்பதற்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் போகிற பட்டணத்துல போகிற கிராமத்துல எங்கேயோ ஒரு இடம் கிடைச்சது, எங்கேயோ ஒரு வழி திறந்து போச்சது, அந்த இடத்துல போய் தங்குவோம், அவங்களோடு கூட வாழ்வோம் என்று அவன் இருக்கவில்லை. அவன் கண்டுபிடித்து யார் பாத்திரவானவன், நான் தங்குவதற்கு யார் பாத்திரவன் ஆனவன், கர்த்தர் யாரை பாத்திரவானாய் வைத்திருக்கிறார் என்று அறிந்து அவர் தெரிந்து அவர் புரிந்து அந்த இடத்துல போய் அவன் தங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவை குறித்த ஒரு சில ஆவிக்குரிய காரியங்களை நாம் தெரிந்து கொண்டு இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல நாமும் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இவர்களை குறித்து நாம் முதலாவது பார்க்கிறோம். ரோமர் 16 அதிகாரம் 3 வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 16 அதிகாரம் 3 வசனத்தை வாசியுங்கள். வேகமாக நேரம் குறைஞ்சிருப்பதனால சுருக்கமா முடிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாலையும் வாழ்த்துங்கள். பாருங்கள், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆக்கிலாவையும் பிரிஸ்கில்லாவையும் அவன் எப்படி கண்டான் என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளானவர்களாய் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளானவர்களாய் வாழ்ந்தார்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளானவர்களாய் காணப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் அநேகர் இருந்தார்கள், அந்த பட்டணத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், ஏராளமான சபைகள் இருந்தது, ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் பார்ப்பது அரிதா இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். ஒருவர் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களாய் தெரிகிறோம், கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாய் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் வாழ்கிறோமா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் வாழ்கிறோமா? இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவையும் கண்டபோது, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டபோது கொரிந்து பட்டணத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான ஒருவராய் அவரை கண்டான். அல்லேலூயா. அவங்க மாத்திரம்தான் இருந்திருப்பாங்களா? ஏராளமான பேர் இருந்திருப்பாங்க. அதுல ஒருவர் இவர்கள். ஏண்டா எலியாவிடத்துல கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறார், நான் ஒருவர் மாத்திரம் இருந்து என்ன பிரயோஜனம், என்னையும் கொல்ல பார்க்கிறா. ஆண்டவர் சொன்னார், இன்னும் பாகாலுக்கு முடங்காத 7000 முழங்கால்களை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நாம நினைப்போம் இந்த சபையில என்ன போல ஒரு பரிசுத்தவான் கிடையாது, இந்த திருச்சபைக்கு என்னை போல ஊழியக்காரன் கிடையாது நினைக்கிறோம். இல்ல அன்பாளுடைய ஆயிரக்கணக்கானவர்கள் உண்டு, அதை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை போல ஒருவன் இல்லை என்று நான் நினைக்கலாம், என்னை போல ஒரு ஊழியக்காரன் இல்லை என்று நான் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் பார்வையில் தான் தெரியும், இல்ல உன்னை மட்டும் இல்லப்பா, உன்னை போல ஆயிரக்கணக்காரங்க இருக்காப்பா, எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் இந்த சபைக்கு நான் தான் தூண், என்னை தவிர யாரும் இல்லை, என்னை போல ஒருவர் தாங்குவதற்கு இல்லை நீ நினைக்கலாம். ஆண்டவர் சொல்வார், இல்ல உன்னை போல 1000 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீ நினைக்கிறா நான் தானே, இல்ல உன்னை போல 1000 பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்வார். அதுபோல் பார்க்கிறோம், இந்த பட்டு அநேகர் இருந்தாங்க, இந்த கிறிஸ்துவுக்குள்ள அநேகர் இருந்தார். அவர்களே ஒருவர் இந்த ஆக்கிலாம் பிரிஸ்கிலா என்று சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். வாசியுங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறவர்கள் புது சிருஷ்டியா இருக்கணும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அடுத்து வாசிங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப பழைய எல்லாம் ஒளிந்து, பழைய காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று ஒரு புதிய ஒரு குழந்தையை போல நாம் இருக்க வேண்டும், புது சிருஷ்டியாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? ஒரு புது சிருஷ்டியா இருக்கணும். அதை நல்ல விளக்கமா சொல்லுவோமானால் 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனத்தில் இருக்கிறது. அது வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல 3 வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்க. 3 வசனத்திலிருந்து வாசிங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து மன்னிக்கணும், வாசிங்க. சரி. இருங்கள், மன்னிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை தயவுள்ளவர் ருசித்து. அது எந்த வசனம்? இப்படி இருக்க எத்தனை வசனம்? முதலாம் வசனம். முதல் வசனம்.
இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்ததுண்டானால், கர்த்தர் உண்மையான தெய்வம் என்பதை ருசி பார்த்ததுண்டானால், கர்த்தர் தான் தெய்வம், இயேசுதான் தெய்வம், இயேசு மட்டும்தான் தெய்வம் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், வாசிங்க, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல வளருங்கள். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை இடத்தில் இருக்கிற அந்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் வாழணும். அல்லேலூயா. சகல துர்க்குணம் இல்லாத ஒரு குழந்தையாக, குழந்தைகளுக்கு துர்க்குணம் இருக்காது, எந்த விதமான துர்க்குணமும் அந்த குழந்தைகளில் இல்லாதது போல நீங்கள் புதிதாய் பிறந்த அந்த குழந்தைகளோட சகல விதமான துர்க்குணத்தையும் துன்மார்க்கமான காரியத்தையும் ஒழித்துவிட்டு அந்த குழந்தையை போல வளருங்கள் என்று சொல்லி இருக்கிறது பார்க்கிறோம். நாம் ஒரு குழந்தையை போல இருக்கணும். நாம் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வாழணும். கள்ளங்கபடி இல்லாதவர்களை நாம் பார்க்கும்போது சொல்லுவோம், இன்னும் குழந்தைய போல தானே இருக்கிறீங்க, இப்படி குழந்தையா இருக்கக்கூடாது, கொஞ்சம் அது இது இருக்கணும், என்ன வேறமில்லாத ஆளா இருக்கிறீங்க, அப்பாவியா இருக்கிறீங்களே, இன்னும் குழந்தைய போல இருக்கிறீங்க. நான் சொல்றோம், ஏன்னா அவருடைய கள்ளங்கபடி இல்லாத நிலையை பார்க்கும்போது, அவருடைய பழகும்போது, அவருடைய செயல்களை பார்க்கும்போது, அவருடைய பேச்சு நடவடிக்கைகளை பார்க்கும்போது, கள்ளங்கபடி இல்லாத அந்த மக்களை பார்க்கும்போது, இப்படிலாம் அப்புறாணியா இருக்கக்கூடாது, இப்படி குழந்தைத்தனமா இருக்கக்கூடாது, குழந்தையை போல இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் ஆலோசனை சொல்லுகிறோமே. அன்பார்ந்த விடுப்பிலே, இப்படி குழந்தையா இருக்காதுங்க, அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த உலகத்துல பிழைக்கணுமா, இந்த உலகத்துல யார் பிழைப்பா, நல்லா பிழைக்க முடியும்னா, வாழணும்னா நான் குழந்தையா இருக்கக்கூடாது, குழந்தையை போல இருக்கக்கூடாது, ஒரு குழந்தையை போல காணப்படக்கூடாது, இன்னும் குழந்தையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி நாம் அவர்களிடத்திலே சொல்லுகிறோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? ஆண்டு சொல்ல, சகல துர்க்குணமும் இல்லாத ஒரு குழந்தையை போல, எந்த துர்க்குணம் இல்லாத ஒரு குழந்தையை போல நீங்கள் வாழுங்கள். உலகத்தில் அப்பாவிகள் என்று சொல்கிற ஒரு குழந்தையை போல நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உலகத்தார் அப்பாவியா இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒன்னும் தெரியாதவங்களா இருக்கிறாங்க, குழந்தைத்தனமா குழந்தையை போல இன்னும் இருக்கிறாங்க என்று நம்மை குறித்து சொல்லுகிற அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சி ஆவணும். அல்லேலூயா. அதான் குழந்தையை போல, புதிதாய் பிறந்த குழந்தையை போல இருக்கணும். கபடங்கள் இருக்கக்கூடாது, பொறாமைகள் இருக்கக்கூடாது, என் வீணான காரியங்கள் நமக்கு இருக்கும், பொறாமைகள் இருக்கக்கூடாது. நம்ம சகல திருக்குணங்களையும் குறைந்து போட்டு அழித்து விட்டு ஒரு குழந்தையை போல கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புது சிருஷ்டிகளாக நாம் வாழ்வதையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்படி நாம் வாழும்போது இந்த ஆக்கிலா பிரிஸ்காலை போல நாம் சபையிலே, திருச்சபையிலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை போல, துருக்குணம் இல்லாத ஒரு குழந்தையை போல, இன்னும் நீங்க குழந்தையை போலவே இருக்கிறீங்களே, நீங்க இப்படி அப்புறாவியா இருக்கிறீங்களே என்று சொல்கிற அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக வாழ்வதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதுக்காக அது அப்படி இருந்துடலாமா? ஆண்டவர் இன்னும் சில காரியம் சொல்லியிருக்கிறார். புறாவை போல கபடற்றவர்களா இருங்க, ஆனா சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்க. அல்லேலூயா. சர்ப்பத்தை போல ஞானம் இருக்கணும், புறாவை போல கபடற்றவங்களா இருக்கணும். எப்படி கபடம் இல்லாத ஒரு புறாவை போல வாழுங்கள், அதே வேளையில இந்த சர்ப்பத்தை போல வினாள் உள்ளாயிருங்க. சாது சுந்தர் சிங் அவர் மலை அடிவாரத்திலே அவர் ஒரு கதையாதான் சொல்லியிருப்பார். கதையா உண்மையா தெரியாது, பாம்பு கழுது பேசின போல பாம்பு கூட பேசி இருக்கலாம், அது கதைன்னு தான் பார்க்கிறோம். அவர் மலை அடிவாரத்தில் போகும்போது ஒரு பாம்பு, விஷம் உள்ள ஒரு பாம்பு, கட்டுவரியன் பாம்பு சீறி கொண்டு அவரை கடிக்க வருது. அவர் சொல்லாரு, உன் பேரே நல்ல பாம்புலாப்பா, அப்படியே அதுக்கு உபதேசம் பண்ணாராம். உபதேசம் பண்ணி இப்படிலாம் செய்யக்கூடாது, இது கடவுள் விரும்பல, நல்ல பாம்பு, நல்ல பாம்பா இருக்கணும் அப்படின்னு ஆலோசனை சொல்லி ரட்சிக்கப்பட்ட பாம்பா மாறி போச்சுதான். இப்ப அவர் மலைக்கு போயிட்டு தியானம் முடித்து கீழே வர்றாரு. வரும்போது அந்த பாம்பு பார்த்தா வழியில வந்து, அதே வழியில் வந்து கிடக்குது, உடலெல்லாம் காயம்,
உடலெல்லாம் காயம், ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்னாரா, ஐயா உன் பேச்சை கேட்டேன், ஒழுங்கா இருந்தேன், ஒரு கல்லு கூட என் மேல விழல, ஒரு காயம் கூட இல்லை. என்னைக்கு உன் பேச்சை கேட்டனோ அன்னை பாரு, இதுவா உன்னோட உபதேசம், இதுவா நீ எனக்கு கொடுத்த உபதேசம், என் உடலெல்லாம் ரத்த காயமா இருக்குது. அப்படி சொன்னாரா, நீ நல்ல பாம்பு தான், உன்னுடைய காரியத்துல நீ செய்து கொண்டு அந்த பாம்பை கல்ல தூக்கி எரிய வரும்போது நீ உன்னுடைய சீற்றத்தை மட்டும் காமிச்சிருந்தா ஓடி போயிருப்பான்ல, ஒருத்தன் கூட கல் மேல் விழுந்திருக்காதல்ல. உன்னை நல்ல பாம்பா இருக்குன்னு சொன்னேன், தீமை செய்யக்கூடாத பாம்பா இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நீ கொஞ்சம் உன்னுடைய சீற்றம் கொடுத்திருந்தால் ஒருவன் கூட உன் பக்கத்தில் விழுந்திருக்க மாட்டான், ஒரு கல் கூட உன் மேல வீசி இருக்க மாட்டான், ஒரு சீற்றத்தை பார்த்த உடனே அத்தனை பேர் ஓடி போயிருப்பான் என்று சொல்லி அந்த பாம்புக்கு ஆலோசனை மறுபடி கொடுத்தார். ஒருவனுக்கு நீ தீங்கு செய்ய வேண்டாம், ஏத்து நிற்க வேண்டாம், ஆனா அவன் குணத்துல கொஞ்சம் இருக்கு, அந்த குணத்தை மட்டும் காமிச்சிருந்தா அவன் வழியில அவன் போயிருப்பான், உன் வழியிலையும் போயிருக்கலாம். இந்த பாடு உனக்கு தேவையா என்று சொன்னாராம். அன்பார்ந்த பிள்ளைகளே, அதான் ஆண்டு சொன்னார், சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களா இருங்கள், புறாவை போல கபடற்றவர்களா இருங்கள். நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல, கபடி இல்லாத குழந்தைகளை போல நாம் இந்த உலகில் வாழும் போதுதான் ஆண்டு சொல்வார், என் புறாவே, என் உத்தமியே என்று அவர் நம்மை அழைக்கும் சத்தத்தை நான் கேட்க முடியும். அல்லேலூயா. என் புறாவே, என் உத்தமியே, என் ரூபவதியே, எழுந்து வா என்று கர்த்தர் கூப்பிடுகிற சத்தம் நம்ம கேட்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சத்தத்தை கேட்டு நாம் எழுந்து அவரோடு போக வேண்டும் என்று சொன்னால், இப்படி இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாலை போல நாம் ஆக்கிலா பிரிஸ்கிலா சகல விதமான துர்க்குணத்தை ஒழித்துவிட்டு புதிதாக பிறந்த ஒரு குழந்தையை போல, கபடி இல்லாத ஒரு குழந்தையை போல, பொறாமைகள் எல்லாம் இல்லாத ஒரு குழந்தையை போல நாம் இந்த ஆண்டவருக்கு முன்பாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஆக்கிலா பிரிஸ்கிலாலை போல ஒரு விசுவாசிகளாய் வாழ ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்களும் இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாலை போல சகல துர்க்குணங்களை ஒழித்து விட்டு கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிற புதிதா வாழ்ந்த ஒரு குழந்தையை போல ஒரு புது சிக்ஷியாய் வாழ்வதற்கு, முன்பாய் காணப்படுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் என்று கேட்டு அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. அப்படிப்பட்ட விசுவாசிகளாக திருச்சபையிலே நாம் காணப்படுவதற்கு, திருச்சபைக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கு, கர்த்தருக்கு மகிமையாக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவது பார்க்கிறோம், இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாரை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 18:26 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 18:26. அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது, அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவன் பேசுகிறதை கேட்டார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்த இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் ஆலயத்திற்கு செல்வதை வழக்கமாய் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாழ்ந்தா போதும், பரலோகம் எனக்கு திறந்தே இருக்கும் நீ நம்பி இருக்கக்கூடாது. பார்க்கிறோம், இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாக புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதை வழக்கமாய் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, அங்கே பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிறது, அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படியான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆலயத்துக்கு செல்வதை வழக்கமாய் கொண்டிருக்க வேண்டும். ஆலயத்துக்கு செல்கிற வழக்கத்தை ஒருபோது விடக்கூடாது. லூக்கா 4:16 நமக்கு முன்மாதிரி வைத்து போன இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறது. அவர் வழக்கத்தின்படியே ஜெபாலயத்திற்கு போனார் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து பாருங்கள், ஓய்வு நாளிலே வாசிக்க எழுந்து நின்றார். வழக்கத்தின்படியே அந்த வசனம் இருக்குல்ல, தம்முடைய வழக்கத்தின்படியே அவர் வழக்கத்தின்படியே ஜெபாலயத்திலே பிரவேசித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசு நமக்கு மாதிரி வைத்து போன இயேசு, அவர் ஓய்வு நாளில, கர்த்தருடைய நாளில, ஓய்வு நாளில ஆலயத்து போது வழக்கமாக கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் ஆண்டவருடைய மாதிரியை பின்பற்றினார்கள். ஆலயத்து போதை வழக்கமாய் கொண்டிருந்தார்கள். ஆலயத்து போய் வழக்கமாய் கொண்டிருந்த அந்த வழக்கத்தின்படியே அங்கே அப்புல பிரசங்கம் என்பது அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆக்கிலா பிரிஸ்கிலாலை போல, ஏசாயா 58:13 சொல்லி இருக்கிறது போல, ஓய்வு நாளிலே நமக்கு இஷ்டமானதை செய்யாமல் ஆண்டவருக்கு இஷ்டமானது செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஓய்வு நாளிலே, கர்த்தருடைய நாளிலே, பரிசுத்த நாளிலே, 6ஆவது நாளிலே நமக்கு இஷ்டமானதை செய்யாமல், ஏசாயா 58:13 வாசிக்கிறோம். ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாத, நமக்கு இஷ்டமானது செய்யாமல் ஆண்டவருக்கு எது இஷ்டமோ அதை செய்வதாய் காணப்பட வேண்டும்.
நம்முடைய வழிகளில் நமக்கு இஷ்டமான வழியில் நடக்காமல் ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நமக்கு சொந்தமான பேச்சை பேசாமல் நம்முடைய சொந்த வேலைகளில் ஈடுபடாமல் நம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகிற வழக்கமுடையவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சொந்தமா அநேக வேலை இருக்கலாம், நமக்கு சொந்தமா அநேக அலுவலர்கள் இருக்கலாம், நமக்கு சொந்தமா அநேக பணிகள் இருக்கலாம், பொறுப்புகள் இருக்கலாம். ஆனாலும் அந்த சொந்தமான பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த நேரத்தை, அந்த நாளை கர்த்தருக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு ஒப்புக் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒழுங்கா வரணும், வாரந்தோறும் வரணும். ஆக்கிலாம் பிரிஸ்கிலாலும் அவர் கூடார தொழில் செய்தார்கள், ஆனால் ஆலயத்திற்கு வருவதை வழக்கமாய் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சுவிசேஷ ஊழியத்திற்காய் பல வேதங்களுக்கு சென்றார். போகிற இடத்துல எல்லாம் ஜெபாலயத்திற்கு வழக்கமாய் போய் ஜெபாலயத்து போதை வழக்கமாய் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஆலயத்துக்கு ஆராதனைக்கு 2 மணி நேரம், 2 மணி நேரம் அல்ல 3 மணி நேரம் இருக்கலாம். அந்த முழு நேரமும் ஆலயத்தில் இருப்பதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆக்கிலா பிரிஸ்கிலாலை போல ஆலயத்திலே நாம் செல்வதை வழக்கமாய் கொண்டிருக்க வேண்டும். நாம் பல விதங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தை நான் என்ன செய்கிறோம், நேரத்தை அசட்டை பண்ணுகிறோம். அதை எப்படி அசட்டை பண்ணுகிறோம்? ஆலயத்துக்கு போக விருப்பம் இருந்தா போவேன், நேரம் இருந்தா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். நான் நினைச்சா போவேன், நினைக்கலன்னா வீட்டில் இருப்பேன், வேற காரியம். அது ஆண்டவரை அசட்டை பண்ணுகிற ஒரு காரியம். ஆலயத்துக்கு வந்திருக்கும் போது ஆறாவது நேரங்களில் உற்சாகமாக காணப்படும். ஆலயத்துக்கு வந்திருந்து அப்படி இப்படி வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ பாட்டு பாடுறாங்க, ஏதோ அவங்க கைகளை தட்டுறாங்க, இவங்க கை தட்டுறாங்க, இவங்க ஓணி அலறாங்க, இவங்க ஓணி சத்தம் போடுறாங்க. இப்படி வேடிக்கை பார்க்கல. இல்ல, நாமும் அந்த ஆராய்ச்சியில ஈடுபட வேண்டும். அல்லேலூயா. கைகளை தட்டி பாடணும், வாயை திறந்து கர்த்தரை பாடணும், கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்கணும், அபிஷேகம் பண்ணி அந்நிய பாஷையில கர்த்தரை ஆராதிக்கணும், ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்படி நாம் அப்படி செய்யாமல் நாம் ஏனோ தானம் என்று ஆலயத்துக்கு வந்திருந்தோம், நாம் உற்சாகமாய் காணப்படாமல் நாம் பொதுவான ஒரு மனிதர்களைப் போல, சாதாரண மனிதர்களைப் போல, புதிதாய் வருகிற மனிதர்களைப் போல வேடிக்கை பார்ப்பவர்களாய் காணப்படுமானால் அதுவும் ஆண்டவரை அசட்டை பண்ணுவதற்கு காரணமா இருக்கிறது. ஆலயத்துக்கு வந்து பாதியில் எழுந்து ஓடுவது, அது ஆண்டவர் அசட்டை பண்ணது. ஒரு பிரதமர் வருகிறார், அவர் வர்றாருன்னு சொன்னா அவரை பார்ப்பதுக்கு பல மணி நேரம் காத்திருக்கிறோம். அவர் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணாம போகவே மாட்டோம். அல்லேலூயா. அவர் அந்த இடத்தை விட்டு காலி பண்ண வரையிலும் அங்கே நின்று கொண்டிருப்போம். ஏன்னா ஒரு பிரதமர், ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சர் வருகிறார், அவரை பார்க்க போயிருக்கிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, ராஜாதி ராஜா பிரசன்னமாய் இருக்கிற இடம். அல்லேலூயா. ராஜாதி ராஜா வந்திருக்கிற இடம், தேவாதி தேவன் வந்திருக்கிற இடம், கர்த்தாதி கர்த்தர் வந்திருக்கிறார்கள். எங்கே 2, 3 பேர் என் நாமத்தின் நிமித்தமாக கூடி இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன் கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கார். அவர் வந்திருக்க இடத்துல வர்றது, பாதியில் எழுந்து போறது, போனு செல்ல நோண்டிட்டு இருக்கிறது, அந்த செல்ல ஏதாவது வருதானி பார்க்கறது, பக்கத்தில் இருக்கிறவங்களோடு பேசிட்டு இருக்கிறது, குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருப்பது, இதெல்லாம் கர்த்தரை அசட்டை பண்ணுவதற்கு சமமா இருக்கிறது. அல்லேலூயா. செல்போன் ஆஃப் பண்ணிடணும். நீங்க முக்கியமான காரியமா ஆலயத்துக்கு வரும்போதே சொல்லிடணும், இத்தனை மணிக்கு மேல எனக்கு போன் பண்ணா போதும், இந்த நேரத்தில் என்னால வர முடியாது, நான் ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரம், நான் ஆலயத்துல இருக்கணும், கர்த்தரை பார்க்கணும், கர்த்தருக்கு முன்பாய் காணப்படணும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிக்கணும். இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, அதை நான் மீறவே முடியாது. இதனால கர்த்தருடைய ஆலயத்தில் நான் இருப்பேன். நீங்க இத்தனை மணிக்கு மேல நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, அந்த போன் அப்பதான் ஆன் பண்ணிருப்பேன், அப்ப பேசலாம். இத்தனை மணிக்கு மேல இந்த வேலைக்கு நான் வருவேன், உங்களுக்கு அந்த வேலையை கண்டிப்பா செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆலயத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நேரம் முழுவதிலும் நாம் கர்த்தருக்கு என்று கொடுக்கணும். ஆக்கிலா பிரிஸ்கிலாலை போல ஓய்வு நாளிலே, கர்த்தருடைய நாளிலே ஆலயத்து போகிற வழக்கத்தை நாம் கொண்டிருக்கணும். உற்சாகமாக கர்த்தரை ஆராதிக்கணும். எந்த விதத்திலும் ஆராதனை அசைச்சப்படுகிற செயல்கள் நம்மளே காணப்படக்கூடாது. அப்படி கர்த்தரை நாம் கனம் பண்ணும்போது அவர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அவரை நீங்கள் ஆராதி கர்த்தரை நீங்கள் மையப்படுத்தும் போது அவர் உங்களிலே மையப்படுவார். கர்த்தருக்கு இப்படி நீங்கள் எல்லாவற்றிலும் கனம் பண்ணும்போது அவர் உங்களை எல்லாவற்றிலும் கனப்படுத்துவார். அவர் உண்மையிலே தேவனா இருக்கிறார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 16 அதிகாரம் 3 வசனத்தை வாசியுங்கள்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆ. என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாலையும் வாழ்த்துங்கள். பாருங்கள் இங்கே தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக ஆ. தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, ஆ. புறஜாதியாரில் உண்டான ஆ. சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். பாருங்கள் இங்கே 3 காரியம் சொல்லி இருக்கிறேன். உடன் வேலையாட்களாகிய ஆக்கிலா பிரிஸ்கிலா என்று சொல்கிறார். அப்படினால் ஒரு கூடார தொழில் செய்து வந்தாலும் இந்த ஊழியக்காரனாகிய சுவிசேஷ ஊழியத்திற்காய் கொரிந்து பட்டணத்தில் வந்திருந்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடன் ஊழியர்களாக இருந்தார்கள். உடனிருந்து ஊழியத்தில் அவர்கள் தங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஊழியத்தில் அவர்கள் இன்வால்வ் ஆனாங்க. அன்பாந்தவருடைய சபைக்கு நாம் பங்காளர்களாய் பார்வையாளர்களாய் மட்டும் வந்து போய்க்க கூடாது, உட்காரோம் எழும்புற போக கூடாது. சபையில் இருக்கிற எல்லா ஊழியங்களிலும் ஊழியர்களோடு திருச்சபையோடு நீங்கள் ஈடுபடுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. என் உடன் வேலையாள் என்று சொல்கிற அளவுக்கு திருச்சபையிலே நான் வந்து ஆராதிக்கிற மனிதன் மட்டுமல்ல, திருச்சபையில் இருக்க அத்தனை வேலைகளிலும் உடனிருந்து வேலை செய்கிற ஒரு வேலையாளா இருப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என் உடன் வேலையாள் என்று சொல்கிறான். மாத்திரமல்ல, என்னுடைய பிராணனுக்காக, அடுத்து அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். சொல்றாரு. அப்போ வந்து பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் நல்ல சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கும், அவன் பிராணனுக்காக அல்லது அப்போஸ்தலனுடைய உயிருக்கு பதிலாக தங்க உயிரை கொடுக்கிற அளவுக்கு அந்த சபையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படியானால் கர்த்தர் ஊழியர்களுக்காக உங்கள் பிராணனை கொடுப்பதற்கு, மொத்தத்தில் சொல்ல போனா அந்த ஏழை விதவை தன்னுடைய ஜீவனத்துக்குண்டானவைகள் எல்லாம் கர்த்தருக்கு என்று கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். எல்லாரும் காணிக்கப்பட்டியல போட வந்தாங்க. அவர்கள் தங்களுடைய வசதியிலிருந்து எல்லாம் போட்டாங்க. ஏழை விதவைக்கு 2 காசு. அதை வைத்துதான் அன்னைக்கு சாப்பாடு. ஒரு டீ குடிக்கணுமா, ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வேணுமா, அன்னைக்கு மதிய சாப்பாடு வேணுமா, இதான் இவ்வளவு இருந்தது. அத்தனையும் கடவுள் கண்டு கொடுத்தார். தன்னுடைய பிராணனுக்கு வைத்திருந்ததை, தன்னுடைய ஜீவனுக்கு வைத்ததை கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். நீங்கள் அப்படி கொடுக்காதிருங்கள். அல்லேலூயா. நான் புதிதாக இந்த மதுரை பட்ட திருச்சபையில வந்தபோது ஒரு சகோதரியுடைய தம்பி மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருந்தார். அவர் பெரிய குளத்துல அவங்க சொன்னாங்க, வீட்டுக்கு போயிருக்கும் போது சொன்னாங்க, பாஸ்டர் என் தம்பி நல்லா கர்த்தருக்கு வாரந்தோறும் டெய்லி அந்த ஊழியக்காரருக்கு போய் சபைக்கு போக மாட்டார், ஆனா இவங்க ஆண்டவர் நடத்துறதுனால கர்த்தருக்கு கொடு உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொன்னால வாரந்தோறும் டெய்லி போய் அவரு அந்த சபைக்கு வர்ற லாபத்துல கொடுத்துட்டு வந்து லாபத்துல ஒரு பகுதி கொடுப்பார். அந்த கடை இப்போ வர வர ஒண்ணு இல்லாம போய் குறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப கேட்டேன், எவ்வளவு கொடுப்பார்? 2000 ரூபா டெய்லி கொடுப்பார். சரி, பாஸ்டர் வாங்கிக்கிட்டாரா? பாஸ்டர் வாங்கிக்கிட்டார். எவ்வளவு பணம் விற்கும்? வேலை மொத்தம் வியாபாரம் போய் 20,000 போகும். 20,000 போனா லாபம் எத்தனை % கிடைக்கும்? 10% கிடைக்கும். 10% தான் வைத்து விற்கிறாங்க. அதுல 2000த்துல 200 ரூபா தாங்க கடவுளுக்கு கொடுக்கணும். உங்க தம்பி தெரியாம கொடுத்திருக்காரு, பாஸ்டரும் தெரியாம வாங்கிட்டாரு. அவ்வளவுதான். உங்க தம்பி தெரியாம கொடுத்திருக்கிறாரு, பாஸ்டாரு கேட்டுக்கணும், தம்பி அவ்வளவு வருமானம் வருதா, இவ்வளவு உங்களுக்கு வருமானம் வருதா, 2000 ரூபாய் டெய்லி கொடுக்குறீங்களே, அவ்வளவு வருமானமானு கேட்டிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. அந்த 1500 அவருக்கு வந்திருக்கும் போது இன்றைக்கு தொழில் ஓகோன்னு ஓடி இருக்கும். அவருக்கும் கேட்கல, இவரும் தெரியாம கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதுல 2000 வருமானம் வருதா, 20,000 வித்திருக்கிறீங்க, 2000 வருமானம் 200 தான் கர்த்தர் கேட்டார் ஒழிய 2000த்துல கேட்கல சார். ஐயோ இது தெரியாது பாஸ்டர், இனியா சொல்லுங்க உங்க தம்பிட்ட சொன்னாங்க. அதுக்குள்ள கடையை மூடிட்டு போயிட்டாங்க சில ஊழியர்கள். அதை நான் பாருங்க, நம்ம சபையில அப்படி இல்லை. ஒரு தம்பி திருமணம் ஆகிற வரையில கர்த்தருக்கு கொடுக்கிற கருத்து குறைவா இருந்தான். திருமணம் முடிந்து பார்த்தா ஒரு வாரத்துல 2000 கிடக்கு, அடுத்த வாரம் 2000 கிடக்கு, அடுத்த வாரம் 2000 கூட கூப்பிட்டேன். என்ன தம்பி முன்னாடி கொடுக்காம தசபாத்துல சேர்த்து கொடுக்கலையா? இல்ல பாஸ்டர், நான் இப்போ இருந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டேன், இப்போ ஒரு தொழில் செய்யறேன். அது தொழில எனக்கு சரி தொழில் செய்ற வாரந்தோறும் உனக்கு இவ்வளவு ரூபாய் கிடைக்குதா, மாசத்துல அப்போ 40,000 குறையாம கிடைக்குமா? கிடைக்கும் பாஸ்டர். அப்படின்னா 4000 ரூபாய் நீ கொடுக்கற போல மீதி ரூபாய் வைத்து உன் தம்பிக்கு ஒரு ஆக்டிங் டிரைவராக ஒரு கார் வாங்கி கொடுத்துரு, இல்ல ஒத்திக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடி காரை வாங்கி தான் அது சம்பாதிச்சது, அது நமக்கு சொல்லல. அதுக்கு நகையை வித்து பணத்தை கடன் வாங்கி கொடுத்திருக்கிறார். அது முன்னே சொல்லியிருந்தா அதுக்குரிய வழிக்கு தீர்ப்பு கொடுத்து இன்னைக்கு வரை அவங்க பெரிய அளவில் வருவதற்கு வழி சொல்லி கொடுத்தாங்க, சொல்ல மறைச்சிட்டாங்க. அது சொல்லியிருந்தா நிச்சயமா அதுக்குரிய வழியை சொல்லி கொடுத்துருவோம். அப்ப பார்க்கிறோம், அப்ப நம்ம கேட்கும் போது
தெரிந்தது. கேட்கலன்னா என்ன செய்வோம்? அவர் கொடுக்கிறார், வாங்கிட்டே இருப்போம். ஆனா நடக்கிறது என்ன? அவர்கள் கடைசியில் ஒண்ணு, அதான் கர்த்தர் சொல்றார், உங்களுடைய தசபாகத்தை கொடுங்க. கர்த்தருக்கு ஜீவன் பிராணனை கொடுப்பதற்கு அவர்கள் தெரிந்தார்கள். இந்த நாளில அந்த ஆக்கிலா பிரிஸ்கலாலை போல சபைக்கு கர்த்தருக்கு முன்பாக வாழ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை கொடுப்பார. கடைசியா பார்க்கிறோம், அவர் வீட்டிலே கூடி வந்திருக்கிற சபை என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் ஆக்கிலா பிரிஸ்கலா வீடு ஒரு ஜெப வீடாக காணப்பட்டது. உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தருடைய ஊழியம் நடைபெறுகிற வீடாக, கர்த்தர் ஊழியத்தில் திறந்து கொடுக்கிற வீடாக, ஒரு ஜெப வீடாக உங்கள் வீடு காணப்படுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த ஆக்கிலா பிரிஸ்கலா ஒரு விசுவாசி தான், கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் தான். பார்க்கிறோம் இங்கே இந்த ஆக்கிலாவை போல இன்றைக்கு திருச்சபைகளிலே கர்த்தர் ஜனங்களை தர வேண்டும், குடும்பங்களை தர வேண்டும். கர்த்தர் குடும்பம் அத்தனை பேரும் இந்த ஆக்கிலா பிரிஸ்கலாவை போல நாம் கர்த்தருக்கென்று ஒருமித்து வேலை செய்யும் என்றால், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து வேலை செய்யும் என்றால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாய் ஏராளமான மக்களை சபை கொண்டு வருவார். உங்கள் மூலமாய் ஏராளமான திருச்சபைகள் ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அது மூலமாய் கர்த்தருடைய நாமம் வகைப்படும். அது மூலம் உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே, இந்த ஆக்கிலா பிரிஸ்கலாவை போல ஒரு நல்ல குடும்பமாக, ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக, நல்ல குணங்கள் இருந்த குடும்பமாக திருச்சபையிலே கடைசி வரை நிலைத்திருக்க, திருச்சபைக்காக உமக்காக ஊழியம் செய்ய ஆண்டவரே, வீடுகளை ஜெப வீடாக மாற்ற, ஊழியம் செய்கிற வீடாக மாற்றுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்று ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருந்து நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் தான் நமக்கு மனதில் இருக்கும், பலது நம்மை விட்டு நீங்கி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும், அதை நீங்கள் போட்டு கேளுங்கள். அது இன்னும் நீங்கள் ஆண்டவருக்குள் வளர்வதற்கு உதவியா இருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், சொன்னாங்க, இந்த போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. மன கவலை நேரத்துல சபையில் வந்து கேட்பதை விட இன்னும் அதிகமாக அது இருந்த ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த வாட்ஸ்அப்பில் மூலமா வருகிற ஆராதனை முழுவதையும் நாங்கள் கவனிக்கிறோம். அது மூலமாய் ஒரு பெரிய ஆறுதலை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து எல்லாரும் பாடுவோமா? எங்கள் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்று சொல்லி பாடி, மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா என்று பாடி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். Yes. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு திரும்ப வீழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை கேளாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, திரும்ப வீழாது காரும்
இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே, இயேசு இனி நான் அல்ல நீ கிருபையிடாது, இயேசு நாயகா, கிருபை இடாது காரும், கிருபை இயேசு நாயகா, கிருபை குழந்தை உள்ளாது காரும், இயேசு நாயகா, குழந்தை வெள்ளம் தாரும், இயேசு நாயகா, குழந்தை வெள்ளம் ஆக்கும், இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு குழந்தை குழந்தை வெள்ளம் தாரும், இயேசு நாயகா, குழந்தை வெள்ளம் தாரும், இயேசு நாயகா. நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழ இந்த உலகம் எங்களை அப்பாவி இன்னும் குழந்தையா இருக்கிறாங்களே என்று சொல்லும் நிலைக்கு எங்களை தாழ்த்த நீர் விரும்புகிறது போல ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல நாங்கள் சபைக்கு தூணும் ஆதாரமாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து உருவாக்கி மருவமாக்கும்படி ஜெபிக்கிறோம். அது மூலமாய் கிடைக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் நாங்கள் பெற்றுக் கொண்டவர்களாக இந்த உலகிலே சுடர்களாய் பிரகாசிக்கும்படி அனைத்து காரியங்களிலும் உடைய பிள்ளைகள் சுடராய் பிரகாசிக்கும்படி உடைய ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய தயை இரக்கம் நம் அனைவரோடும் கர்த்தர் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாலிப பிள்ளைகள் வாலிப கூட்டத்திலே இருந்து செல்ல பிள்ளைகளை கேட்கிறோம். பெற்றோர்களும் அவரை உற்சாகப்படுத்தி உட்கார வையுங்கள்.